டெட் பேப்பர் 2 சமூக அறிவியலில் குடிமையியல் அதில் அழகு 2 நடுவண் அரசு அது சம்பந்தமாக பார்க்கலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிறவர் யாருன்னா லோக்சபாவினுடைய சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயசு இருந்தால் மக்களவையில் போட்டியிடலாம். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் நாடாளுமன்றம். இந்திய மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னா நாடாளுமன்றம். எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்னா சட்டப்பிரிவு 360. சட்டப்பிரிவு 360 படி குடியரசுத் தலைவர் நாட்டில் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் நியமிக்கிறவர் எல்லாருமே குடியரசுத் தலைவர் தான். எந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னா நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதம அமைச்சர். நாட்டின் உண்மையான தலைவர், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதமர். மாநிலங்களவையினுடைய தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையினுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். சட்டப்பிரிவு 53 பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 63 பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் அதை சம்பந்தமாக சொல்லுது. சட்டப்பிரிவு 63. சட்டப்பிரிவு 356 மாநிலங்களில் நெருக்கடி நிலை அறிமுகப்படுத்தலாம் அவசர கால சட்டம் 356 மாநிலங்களில். சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருடைய அது சம்பந்தமானது. சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 352. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர்களால் அந்த உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை இது. நடுவண் அரசனுடைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. நிதி மசோதா பார்த்திங்கன்னா பண சம்பந்தமான மசோதாக்கள் நிதி மசோதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலின்றி சட்டமாக அப்படியே மாறிடும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அறிவிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலே சட்டமாகிடும். அப்படி இது நிதி மசோதா. இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னா அரசு தலைமை சட்ட வல்லுநர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குறாரு. இந்தியாவில் அனைத்து நீதிமன்றங்களும் வழக்காடும் உரிமை இவருக்கு இருக்குது. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி என்ன அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக செயலாற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநர் அப்படின்னு சொல்லி தெரியணும். குடியரசுத் தலைவருடைய சட்டமன்ற நீதி அதிகாரங்கள் என்ன அப்படின்னா பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டம் இவரது உரையோடையே தொடங்குது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகுது. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தையோ அல்லது ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையினுடைய 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது. கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளை சிறந்து விளங்கும் 12 நபர்களை இவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. இந்திய பிரதம அமைச்சருடைய பணி என்ன அப்படின்னா பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறாரு. பிரதம அமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தினுடைய தேதி, நிகழ்ச்சி, நிரல் குறித்து முடிவு செய்கிறாரு. கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 கலந்தாலோசிக்கலாம். பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். இவரே நமது நாட்டினுடைய பிரதிநிதியாக பங்கு கொள்கிறார். பிரதம அமைச்சர் தான் நாட்டினுடைய உண்மையான தலைவர்.
நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அதிகாரம் பெற்றிருக்குது. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றிருக்கிறாரு. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைச்சிட பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி அறைக்குட்பட்டதாகும். நாடாளுமன்ற மேலவைக்கு தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் கூட்டினாக்க ஜாயின்ட் சிட்டிங்கு, அது வந்து சபாநாயகர் தான் தலைவராக இருப்பார். சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரங்கள் சொல்லுது. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரம். சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவர் நீக்கம். சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவர் நீக்கம். சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவர் நீதி அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவர் நீதி அதிகாரங்கள். 74 அமைச்சரவை குழு, அது சம்பந்தமானது. சட்டப்பிரிவு 74 அமைச்சரவை குழு சம்பந்தமானது. சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகள். சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிக முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா அது கேரளாவில். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தற்போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39. இந்தியாவின் உயர்ந்த சட்ட அதிகாரி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவனுடைய பணிகளை செய்கிறாரு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது 30. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மத்திய அரசின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. குடியரசுத் தலைவரின் இல்லம் வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. மத்திய அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். பஞ்சாப், கேரளா மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி 9 முறை அதிகபட்சமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப், கேரளா 9 முறை. குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும்போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாதங்கள் வரைக்கும் குடியரசுத் தலைவராக பணியாற்றலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தான். தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். சிம்லாவில் குடியரசுத் தலைவருக்கான அலுவலகம் மற்றும் இல்லம் ரிட்ரீட் கட்டடம் அப்படின்னு சொல்கிறோம். ரிட்ரீட் கட்டடம் சிம்லா. குடியரசுத் தலைவர். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 18 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பொதுவாக குடியரசுத் தலைவர் வந்து ஆங்கிலோ இந்தியர் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு என்ன தகுதினா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், மத்திய அரசிலோ அல்லது மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினராக தகுதியை பெற்றிருக்கணும். துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தகுதி என்னென்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினராக தகுதிகளை பெற்றிருக்கணும். துணை குடியரசுத் தலைவருடைய பணி செயல்பாடு என்னென்னா, மாநிலங்களவை நடவடிக்கைகளை அவர் தான் முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவைக்கு அவர் தான் தலைவர். மிகப்பெரிய பிரச்சனை போது அவை நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவு கொண்டு வரவும் செய்கிறாரு. குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவாகவோ அல்லது தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவரோ அல்லது பெற்ற கடனை திருப்பித் தர முடியாதவராக இருக்கக்கூடாது, மக்களவை அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கணும். மக்களவை உறுப்பினராவதற்கு ஏதாவது ஊதியம் பெறும் பணியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவரோ அல்லது கற்ற கடனை திருப்பி தர இயலாதவராகவும் இருக்கக்கூடாது. உச்ச நீதிமன்றமே மத்திய நீதிமன்றம். இது வந்து புதுடெல்லியில் அமைந்தது. இந்த தலைமை நீதிபதியை சேர்த்து மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசன் அழகு 3 மாநில அரசு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் வந்து எழுதி திருவும். நன்றி.